முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியும் பிடுக்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறைவார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளம்பினவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை விடுவதற்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வதற்கும் காரி விடுவதற்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடைகிறேன். என் முகத்தை கற்பாவையாக்கிக் கொண்டேன். இறுதியை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நான் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் பாட வேண்டிய உதவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் அந்தரத்தின் முன் வாழ்ந்துடுவேன். Oh
துன்பம் துயரம் என்னை ஆட்கொண்ட இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நனவே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என்பதில் செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்த்து.
வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் ஏலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மானிடம் பல்வேறு துன்பங்கள் படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆனால் இயேசுவோ தம் சீடர் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறார் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வர் என்றார். நற்செய்தி. மூவர் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களோடு வணக்கங்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இன்று நம்முடைய மத்தியில் நம்ம சகாய மாதாவுடைய திருவிழா வைக்கின்றனர். சகாயம் அப்படின்னா ஆங்கில வேர்டு ஹெல்ப், மற்றவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிற வார்த்தையில தான் வந்து சகாயம் செய்வது, உதவி செய்வது, மற்றவர்களோடு உடன் இருப்பது. சகாயம் செய்வது அல்லது ஹெல்ப் பண்றது எப்படி செய்யலாம் அப்படின்னா 2-3 விதத்துல செய்யலாம். ஒன்று, ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சங்கடத்தில் இருக்கிற பொழுது நாம செய்யற உதவி என்னவாக இருக்கும் அப்படின்னா கூட உதவி இருக்கிறது. நகைகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் தான். பயங்கர சங்கடத்தில் இருக்கிறவங்க தனிமையை விடுவது தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறாங்க. இந்த WHO நம்முடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலகத்துடைய சுகாதார அமைப்பு சொல்லுகிற இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி என்ன அப்படின்னா கேன்சரோ அல்லது இன்னைக்கு பலரை கொண்டிருக்கிற வியாதி கூட கிடையாது. இன்னைக்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மிகப்பெரிய
மிகப்பெரிய வியாதி, மிகப்பெரிய டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா தனிமை. தனியா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் நிறைய ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்னால வர வியாதிகள் அதுதான் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த உடல் உறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணன் மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசுடைய முக்கியமான தருணங்கள் தான் அன்னை மரியாள் உடல் இருப்பார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இயேசு முதல் அற்புதத்தை காண ஒரு திருமணத்தில் செய்வார். யோவான் செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் அற்புதம் செய்யும் பொழுது அன்னை மரியாளுடைய தூண்டுதலாக இயேசு சொல்லுவார், அம்மா இன்னும் என் நேரம் வரவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். காரணம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் முக்கிய வைப்பாங்க. முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வு நம்ம லூக்கா செய்தியில வாசிப்போம். இயேசுவை ஊர் ஃபுல்லா போய் அவர் நிறைய அற்புதங்களை செய்வார். அவருக்கு சாப்பிடறதுக்கு கூட நேரம் கிடைக்காது. நிறைய இடங்களில் போய் அற்புதம் செய்து போய்கொண்டே இருப்பார். நிறைய கூட்டம் போயிட்டே இருக்கும். நிறைய பேர் ஊருக்குள்ள என்ன பேசுவாங்கன்னா, இவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, இவர் கிறுக்கல் அப்படிங்கிற வார்த்தையை லூக்கா செய்தியாளர் பயன்படுத்துவார். இயேசுவை பைத்தியம் முடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் அப்பதான் இயேசுவை தேடி வருவாங்க அன்னை மரியாள். அப்பதான் இயேசு சொல்லுவார், யார் என் சகோதரன், யார் என் தாய், இதோ என்னுடைய சகோதரன் தாயும். அந்த நிகழ்வுக்கு முன்னாடி லூக்கா செய்தியாளர் மிக அழகா அந்த பதிவை மேற்கொண்டிருப்பார். அவரை கிறுக்கன் என்றும் பைத்தியம் என்றும் ஊர் சொல்லும் பொழுதுதான் அன்னை மரியாளுக்கு தேடி வருவார்கள். தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஊர் உள்ள கூட இருந்தாலும் எல்லாரும் என் மகனை பத்தி மோசமா பேசுறாங்க. அங்க அன்னை மரியாள் உடல் இருப்போம். 3வது உடல் இருப்பு எங்க அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது 12 சீடர்களும் விட்டு ஓடி போயிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவினுடைய அந்த இறுதி நாள் முடித்த பிற்பாடு கெத்செமனி தோட்டத்தில் செபித்து அந்த இதுக்கு வரும்பொழுது நம்ம படங்களை பார்த்திருக்கோம். இயேசுவை பற்றிய திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம். அவர் அடிக்கப்படும் பொழுதும் அந்த கடைசியா அந்த விழாத்தினுடைய அரண்மனையில ரத்தம் சொல்லும்போது அந்த ரத்த துளிகளை துடைக்கிற இடத்துல அடிமொழிகள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கடைசியில கல்லறையில கொண்டு போய் கல்லறையில வைக்கிற வரைக்கும் அடிமொழிகளுடைய உடலுக்கு கூடவே வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு இருக்கிற சமுதாய கட்டமைப்புல உடலுக்கு அப்படின்னா என்னன்னா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் இருக்கு. மதர்ஸ் டேக்கு எல்லா ஸ்டேட்டஸும் ஹாப்பி மதர்ஸ் டே. சரி, அம்மா போய் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் நமக்கு எங்க நேரம்? ஒரு 30-40 ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்படியே ஸ்டேட்டஸா போயிட்டு இருக்கும். அம்மா பர்த்டே, அம்மா மிஸ் யூ, அம்மா லவ் யூ. ஆனா அம்மாவோட போய் ஒரு போட்டோ, அம்மாவோட உடல் இருக்கிற ஒரு போட்டோ இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஹாப்பி மதர்ஸ் டே, எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே வச்சுட்டு போயிட்டே இருக்கும். இன்னொன்னு, இந்த வேளாங்கண்ணி திருநாள் வரும் பொழுது அல்லது சகாயமாதா திருநாள் வரும்போது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியிலிருந்து அழகான போட்டோஸுக்கு நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும். கோயிலுக்குள்ள போனீங்களா? அதுக்கு நமக்கு எங்க நேரம்? நம்முடைய உடல் இருப்பெல்லாம் என்னதான் இருக்கிறதுனா இன்னைக்கு ஸ்டேட்டஸோட போயிருக்கு. வெறும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலேயே நம்முடைய நிறைய பாசங்களை காண்பித்து கொடுக்கிறோம். நேரடியாக போய் காண்பிப்பதற்கு பாசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது வெறும் ஃபேக். அது நிறைய கேக் வெட்டி நிறைய செலிப்ரேட் பண்ணி அதுல நம்முடைய பாசத்தை காண்பிக்க வேண்டியது உடல் இருக்கு. கூட இருக்கிற அந்த உடல் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு இயேசு நமக்கு ஞாபகப்படுத்திருக்கார். இன்னைக்கு நற்செய்தியை வாசிக்கும் பொழுது அதுதான், நான் ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ராயப்பர் அதை தெரிந்து வைத்திருக்கிற ராயப்பர் கேட்கும்போது சொல்றாரு, மெசியா இறைவனுடைய மகன் அப்படிங்கிறத ராயப்பர் சொல்லுவார். உடல் இருக்கு அப்படிங்கிறது சகாயமாதா திருநாளை கொண்டாடும் பொழுது நமக்கு மனசுல இருக்க வேண்டியது கடவுளோடு உடல் இருக்கு. நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம கூட இருக்கிறோம்னா, இன்னைக்கு 2ஆம் வாசகம் அருமையாக வாசிக்கிறது. 2ஆம் வாசகத்துல யாக்கோபு திருமுகத்தில் அதுதான் சொல்றாரு. மிக தெளிவான ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லுகிறார். எனக்கு செயல் இல்லாத நம்பிக்கை செத்ததே. உனக்கு ஒரு செயலும் இல்லை, சும்மா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதனால காமிக்க முடியுமான்னு கேட்பாரு. இன்னைக்கு 2ஆம் வாசகம் யாக்கோபு திருமுகத்துல மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. செயல் அற்ற நம்பிக்கை செத்ததே. உங்களுக்கு செயல் இல்லைன்னா அது செத்த நம்பிக்கையாக தான் இருக்கும். திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14 18 வரை உள்ள வாசகம். அதுதான் இன்னைக்கு 2வது வாசகம். எனவே நம்முடைய நம்பிக்கை அப்படிங்கிறது செயல் வடிவம் பெற வேண்டும். நம்முடைய அன்பு என்பது செயல் வடிவம் பெற வேண்டும். எனக்கு எங்க அம்மா மேல பாசம் இருக்கு, எங்க அப்பா மேல பாசம் இருக்கு, என் பிள்ளைகள் மேல பாசம் இருக்குன்னா
நம்ம செயல்களில் காண்பிக்க வேண்டும். இல்லை என்றால் வெறுமனே அந்த ஸ்டேட்டஸ் நம்பிக்கை, அது ஸ்டேட்டஸ் அன்பு, அது ஸ்டேட்டஸ்ல வர பாசம், அவ்வளவுதான். அது வந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு உண்மையான நம்பிக்கை, உண்மையான உடல் பிசிக்கல் பிரசன்ஸ் கூட இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தான் யாரும் கூட இல்லையே, என் கூட யாரும் இல்லை, என்னோட உடன் இருப்பதற்கு யாரும் இல்லை. இந்த ஒரு மனசு தான் நிறைய பேருடைய உயிரை எடுக்கிற மிகப்பெரிய உயிர் கொல்லி. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய உயிர் கொல்லி எய்ட்ஸோ அல்லது வந்து காலராவோ அல்லது அம்மை நோயோ அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய உயிர் கொல்லி தனிமை. நான் தனியாக இருக்கின்ற உலகம். அது இன்னைக்கு இந்தியாவுடைய வர ஆரம்பிச்சு. நம்ம ஊருக்குள்ளேயும் சில பேர்த்தையும் பேசும்போது சொல்லுவேன், எல்லாம் மக்கள் எல்லாம் இருக்கிறது பேரப்படிலாம் இருக்காங்க, யாரும் என்னை வந்து பார்க்கறது, நான் தனியாக இருக்கிறேன். இந்த உணர்வு மிகப்பெரிய ஆபத்தும் மிகப்பெரிய சாபம் அவர்களுக்கு. எனவே மற்றவரை அன்பு செய்கிற ஒரு உணர்வு, மற்றவரை நேசிக்கிற ஒரு உணர்வு, சகாயத்தை உடல் இருக்கிற தான் நமக்கு பேரு சகாயமாக. எனவே நம் அன்னையினுடைய உடலுக்கு நமக்குள்ளும் இருக்க இறைவன் உதவி செய்ய இப்போ இயேசு கிறிஸ்து என்றும் பாடுகிறார். கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் இல்லாத அந்த பிரசவத்தை அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்திடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் செல்வாத தேவைகளுக்காகவும் செல்வாத செய்கிறோம். உண்மையை உணர்வை தூண்டி எடுக்கும் ஒப்பற்ற இறைவா, என் திருத்தந்தை ஆயர் அருள்பணியாளர்கள் அருள் சகோதரிகள் இறைமக்களாகிய நாங்கள் துன்பங்கள் வருவதை கொண்டு துவண்ட விடாமல் துணிந்து நிற்கவும் துன்பத்திற்கு பின் இன்பமும் உயிர்ப்பும் உண்டு என்ற நம்பிக்கையில் செயல்பட வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆழ்வார்ந்து செயல்படாத அன்பின் இறைவா, எல்லோருக்கும் எல்லாம் வர என் நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் மனித நேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் நாட்டில் அமைதி நிலவிடவும் மக்களிடையே சமத்துவம் காணவும் வேண்டிய வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இடர்பாடுகள் நீக்கும் இணையற்ற தலைவா, இயேசு யார் என்பதை உணர்ந்து அவரின் சீடத்துவ பணிகளை என் வாழ்வில் செயலாகவும் இறைப்பற்று வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் என்று நிரூபிக்க எனக்கு தேவையான ஞானத்தையும் துன்பங்களை தாங்கும் உறுதியையும் தரவிட்டு
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்புற அழைக்கும் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் சிலுவை பயணத்தை பின்பற்றி இறையாட்சியின் லட்சியங்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் நல்வுள்ளத்தை என் பங்கு தந்தை அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் அனைவருக்கும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளங்களை வாரி வழங்கும் உள்ளங்களை நெறிப்பிடிக்கும் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதியாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும் அருள் வாழ்வில் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ தேவையான அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பே குருவானே இறைவா, அடுத்த நம்பிக்கையோடு எங்கள் வேண்டுதல்களின் காந்தத்தை வைத்திருக்கிறோம். உச்சிமகனே கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்தமான ஒரு பலி எல்லாம் ஒரு தந்தையாக தேவனை கேட்டதாக செய்யுங்கள். இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் விளங்கினீரே. அந்த கன்னி மரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டுதல்களையும் பரிபொருட்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஏற்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாவின் வணக்கங்கள் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே நீதியமா எங்கள் கடவுளின் நீக்குவே செய்வமாகும். தூயாவினிடலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிறைந்திருந்து நிலையான ஒளி ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது ஆண்மை வாழ்ந்ததற்கு வேண்டினர், தலைமை தாழ்த்துவோர் வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் துருமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபிகளும் ஒன்று கூடிய கிழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை பாடுகளுக்கு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய தூய ஆவியை பொழுது இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வளர்ந்த இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை உணர்வதாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்து போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர் கழித்து நீங்களும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவனமே இரவு உடனே தந்தைக்கு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பார்க்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய சட்டத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நீ
எப்படி பின்னத்தை முன்கொண்டிருக்கின்றார். உன் திருமணம் மற்றபடி என்னுடைய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றார். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் கொள்ளுமைகள் தூய் ஆவியானவர் உன் சேர்க்க வேண்டும் என உன்னை காண வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆண்டவரை உலகெங்கும் பரவிய புத்தகவை நிலையில் கொடுத்தவர் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட இரட்டனை சமர்ப்பிச்சார்கள். எல்லா திருநிலையினர் அவர்களோடும் உமது அவை அன்பை நிறைவு பெற செய்துள்ளார். மேலும் இருக்கிறோம் எங்கள் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய குடும்பங்கள் அமைந்தவர்கள் யாரும் நிலையான ஒத்துழைக்கிறார் மக்கள் முத்துக்களில் நினைவு வரப்படும் மக்கள் இறந்தோர் அனைவரையும் விளக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுகக்கூடிய ஒரு செல்லும் நீங்கள் அனைவரும் மீது விளக்கமாயும் கடவுளின் கண்டிப்பாக புனித மரியாள் அவருடைய கடவுளான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் மாற்றமிக்கும் அறை சாட்சியர்கள் இன்று நாம் விழா கொண்டாடுகிற நம்முடைய பங்கின் இணை பாதுகாப்பாயான நிதிய சகாயங்களை இந்த பங்கின் பாதுகாப்பான புனித பிரான்சிஸ் வேலியர் இவ்வுலகில் ஒரு புகுந்தவராக இருந்தவராக புனித அனைவர்களும் நங்கள் நிறைவாய்ப்பை பங்கெடுத்து தெரிவித்த முதல்வனை சிகிச்சை வழியாக குழந்தைக்கு மரணங்கள் உண்மை நன்றாக எனவே பிள்ளைகளுக்கு இவர்களோட கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே எங்கள் பாவங்களை
இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகத்தின் பாவத்தை போக்குகிற உன்னத கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வழிப்பதற்காக நேரடியாக அரசு வழியில் கடந்து வருகிறார். உடைய திருமணத்தில் பங்கு பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்களே Amen.
இயேசுவின் திருதயமே சொல்லி பிதாசுதன் சுத்தாவின் பெயராலே ஆமென்.